கோயிங் டு நேச்சுரல் பிரிட்ஜ். அந்த கதை என்ன சொன்னாங்கன்னா, அதாவது அலை அடிச்சு 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 மணல் திட்டு போய் 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 அங்குள்ள பாறை இதெல்லாம் சேர்ந்து அதுவாவே ஒரு நேச்சுரலா பிரிட்ஜ் மாதிரி மாறிடுச்சு. அதாவது அப்படின்னு இந்த படம் மடகாஸ்கர் என்ன படம் பேர் வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, ஒரு அனிமேஷன் மூவி ஒன்று உண்டு. அந்த படத்துல அது நேச்சுரலா ஒரு பிரிட்ஜ் காட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம நேற்று சன்செட் பார்க்க போனோம், பார்க்கல. காலை சன்ரைஸ் பார்க்க போனோம், பார்க்கல. இப்ப நேச்சுரல் பிரிட்ஜை பார்க்க போறோம், அது அங்கேதான் இருக்கு. அது அங்கதான் இருக்கு. ஆனா தண்ணி இருக்கிறத பொறுத்து நல்லா தெரியும்னு சொன்னாங்க. காலைல சீக்கிரம் போயிருந்தீங்கன்னா தண்ணி நிறைய இருக்கும், பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் டைம் எடுத்து போனா தண்ணி எப்பவுமே விடுறாங்க, அப்புறம் தான் பார்க்க சொன்னாங்க. நம்ம நேரம் எப்படி இருக்குன்னு தெரியல. நேச்சுரல் பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். அது வரும்போதே எப்படி இருக்குன்னு நினச்சேன்னா, பீச் மாதிரி இருக்கும், அப்படி பார்க்கலான்னு நினச்சேன். இது ஏதோ மேலே ஏறி போய் போகிற மாதிரி இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா, ஒரு கைடு வருவாங்களாம் கூட. அதில் குட்டி குட்டி மீன் அந்த மாதிரிலாம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் எடுத்து காமிப்போம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க. ஆனால் இது ரொம்ப அமௌண்ட் எப்போ எதுக்குனாலும் அமௌண்ட்டு கையில் இருக்கணும். இல்லைன்னா நம்ம சுற்றி பார்க்குறதுக்கோ போகிறதுக்கோ வரதுக்கோ பிரயோஜனமே இல்லாத மாதிரி இருக்கும். காசு வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம் முடி போட்ட மடியில் ஏதோ வச்சிருக்கா போல, ஸ்நாக்ஸ் வச்சிருப்பா போல, பேரம்பதி தெரியாம அறியாதது. இந்த கடைகள் எல்லாம் எதுவுமே வாங்க முடியாது, எல்லாமே ரொம்ப ரொம்ப ரேட்டு சொல்றாங்க. அதனால நமக்கு வேண்டாம். லைட்டிங் செம்மையா இருக்குப்பா, சூப்பரா இருக்கா. கேப்டன் 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 அறிவு சவுண்ட் கேக்குதா? குற்றாலத்துக்கு வந்திருக்கோம். அந்தமான் இல்ல, இது குற்றாலம். வாங்க. காத்து அம்மா உள்வாங்கி இருக்கிறது. இங்க வரைக்கும் எப்படி தண்ணி வந்திருக்கோம், இப்ப கடல் உள்வாங்கி இருக்கு. ஆமா, விவசாயம் பண்ண போறாங்க. அப்போ அங்க போனோம், அந்த பக்கம் போனோமா. இவ்வளோ தூரத்தை நான் கடந்து வந்திருக்கோம். அங்க இருந்து அம்மா வந்துட்டு இருக்காங்க. இங்க வரோம். எதை பார்க்க வந்தோம் தெரியுமா? தெரிகிறதா? நான் பக்கத்துல போய் காமிக்கிறேன். நான் இவ்வளோ பெருசா இருக்கும்னு எதிர்பார்க்கல, குட்டியா இருக்கும் தான் நினைச்சேன். பாத்துட்டோம். அல்டிமேட்ல மாமா சும்மா இருடா, குடிக்க கூடாது. எத்தனை இருக்கு? அது அவங்களுக்கு வலிக்கிறோம். உனக்கு ये ब्लैक कलर कुछ दिख रहा है मेरा फिंगर का सामने? ये मेमोसा प्लांट है, टच भी नॉट मैजिक फ्लावर, उसको टच करेंगे बंद हो जाएगा ऑटोमेटिक। पापा टच करना है ना, बार इसको हल्का सा फिंगर से टच करेंगे बंद हो जाएगा। அதுக்குள்ள இருக்கு, மூடிக்கிச்சு. फिर 30 सेकंड में वापस भी आएगा। தொட்டாச்சு, ஏ திறந்துருச்சு மறுபடியும் பாரு. ஓ
அவ்வளவுதான். உள்ள போயிருச்சு அவ்வளவுதான். திருப்பி மறுபடியும் கொஞ்சம் கழிச்சு ஓபன் ஆயிரும். அந்த வருதுல்ல, அந்த வருது. வந்துச்சு வந்துச்சு வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. போய் தொடு போ. அவ்வளவுதான். போட வேண்டாம். கைடு புடி. நல்லா இழுத்து பிடிச்சுக்கோ. விடாத விடாத விடாத. கை உள்ள முக்கிய முக்கிய விடாத. நேச்சர் பிரிட்ஜை பார்த்துட்டு சாப்பிட்டோம். இங்கே ஒரு நார்மல் ஹோட்டலில் சாப்பிடுவோம், ரெஸ்டாரண்ட்டில் இல்லாமல் வெளியே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். ரீசனபிளாக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இங்கே வந்து முக்கியமாக பால், பசும்பால், அதில் வந்து டீ யாருமே போட மாட்டாங்க, காஃபி யாருமே போட மாட்டாங்க. பவுடர் பால், டோன்டு மில்க், இதில் தான் டீ காஃபி போடுறாங்க. அதை 3 நாளாக குடிச்சு கடுப்பாக வருது. சரி நம்மளே வாங்கிட்டு போய் போடுவோமே, இதே தானே போட போகிறாங்க, நம்மளுக்கு தான் ரூமில் கெட்டில் இருக்குல்ல அப்படின்ட்டு அண்ணி ஒரு ஐடியா பண்ணாங்க. ஐடியா பண்ணிட்டு இந்த டோன்டு மில்க் இருக்குல்ல, அது ஒரு 1 லிட்டர் அந்த மாதிரி போடுறோம். இன்னைக்கு நாளைக்கு காலையில காலி வரும். 8 பேருக்கு டீ போடணும்ல. ஸோ இந்த டோன்டு மில்கை வாங்கி நம்மளே வீட்டில் போய் கெட்டில் இருக்குல்ல அதில் வச்சு அந்த பாப்பா அழகா வயிற்றுச்சு எல்லாரும். நம்ம வந்து காஃபி போட்டுக்குவோம் அப்படின்னு காஃபி வாங்கிட்டோம், ஸ்நாக்ஸ் தொட்டுக்கு வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் சுத்துறது முடிஞ்சுட்டு ரூமுக்கு போய் தூங்க தான் போறோம்.